உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், மகான் தத்துவருடைய அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்பிலே, என்னுடைய சார்பிலே அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். மனிதன் பாவங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு, பாவங்களை செய்யக்கூடிய ஒரு வழிமுறை ஏன் பிறக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், இவனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இந்த 5 பொறிப்புலன்கள், இந்த 5 பொறிப்புலன்கள் இவனுக்குள்ளே இருக்கிறதுனால தான் அறவாழ்வில் அறநெறியோட வாழ தெரியாமல் இந்த 5 பொறிப்புலன்கள்னால இவனுக்கு நல்ல அறிவு கிடைக்காம தவறான வழியில் பொருளை ஈட்டுறது, ஒருத்தனுக்கு தீமை செய்கிறதுக்கு மனம் போகிறது, கெட்ட வழி எதெல்லாம் இருக்குதோ அதை பூரா செய்யறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த பொறிப்புலன், இந்த 5 பொறிப்புலன்கள் தான். அப்போ இந்த பொறிப்புலன்களை அடக்க தெரியணும். அது அடக்க தெரியல அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி தீமையான வழிகளில், தீய செயல்களில், பாவ செயல்களில் மனிதனை அது இழுத்துட்டு போகும். அப்போ இந்த மாதிரி நிலை வரக்கூடாதுன்னு தான் நம்ம பெரியவங்கள்லாம் நமக்கு அறநெறியோடு வாழணும். அது எப்படி வாழணும், நம்ம இறைவனை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு அவங்களுக்கு தெரிஞ்ச அளவில், மிகப்பெரிய அளவில் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எதனால் எதெல்லாம் அடக்கணும், எப்படி அடக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பொறுமையால் சினத்தை, அதாவது கோபத்தை அடக்கணும். பொறுமையால் சினத்தை தொலைக்கணும். தியாகத்தால் ஆசையை அழிக்கணும். தியாகம் செய்யணும். தியாகம் செஞ்சாலே ஆசை தானாக அழிஞ்சிடும். அதாவது சாத்வீக குணத்தில் எல்லாம் எல்லாம் நம்மளால தான் நடக்குது, நம்ம செஞ்ச காரியத்தினால தான் ஒவ்வொரு வினையும் நமக்கு வருது அப்படின்னு அந்த சாத்வீக குணம் வந்துட்டால் துக்கத்தை விளக்கிடலாம். துக்கம் போயிடும், நம்மளை விட்டு துக்கம் போயிடும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துலேயுமே நம்ம ஒரு எச்சரிக்கை வேணும். நமக்கு ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு நமக்குள்ள ஒரு எச்சரிக்கை அப்படின்னா, அதாவது விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு இருந்ததுன்னா அச்சம் போயிடும். நம்மகிட்ட இருக்கிற அச்சம், பயம், அந்த விழிப்புணர்வுன்னு ஒன்று இருந்ததுன்னா நம்மகிட்ட இருக்கிற பயம் போயிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தியானம், அதாவது ஜப தியானம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆத்மாவுக்கு இந்த தவறான வழியில் போகிறதுக்கு காரணமாக இருக்கிற இந்த மனதை நல்வழிப்படுத்தி இந்த ஆத்மாவுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஜபதியானம் பண்ணணும். அந்த ஜபதியானம்ங்கிறது தான் அந்த நம்ம பாடத்தில் கொடுக்குற பயிற்சிகள், மூச்சு பயிற்சி ஆகட்டும், மற்ற பயிற்சிகள்னால யோகத்தில் பல விதமான வழிமுறைகள் இருக்குது. அது ஆத்மாவுக்கு பாதுகாப்பு, ஆத்மாவுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நற்செயல்னே சொல்லலாம். அதே போல்
அறியாமை விலகும். நீங்கள் அப்படி பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த அறியாமையும் அந்த ஜப தியானம் நீங்கள் பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த அறியாமையும் நம்மளை விட்டு விலகிறேன். நல்ல அறிவு நம்மக்கிட்ட வரும்போது அப்போ என்ன ஆகும்? இந்த காம குரோதங்கள்லாம் விலகிறோம். ஜப தியானம் பண்ணும்போது ஆன்மாவுக்கு பலனு, நம்ம அறிவுக்கு அதாவது பங்கமில்லாத அறிவு, ஞான அறிவு. அதே போல் காம குரோதங்கள்லாம் நம்மளை விட்டு விலகும். நோய்க, சோம்பல் இப்படி இருக்கிறதெல்லாம் நம்மளை விட்டு விலகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மௌனம்ங்கிறது அப்படித்தான். நம்ம எந்த அளவுக்கு பேச்சை குறைச்சிட்டு மௌனமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சுகத்தை கொடுக்கும். அது அந்த உடலுக்கும் சரி ஆன்மாவுக்கும் சரி சுகத்தை கொடுக்கக்கூடிய மௌனம். இப்படி பல மார்க்கங்களை நமக்கு இந்தந்த முறையில் நீங்கள் கையாண்டிங்கன்னா இதெல்லாம் உங்களை விட்டு விலகும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் காமம், குரோதம், லோபம், பயம், நித்திரை இதெல்லாம் இந்த அஞ்சுமே ஒரு நம்மளை விட்டு விலகணும். அப்படி விலகும்போது தான் இந்த தியானம், ஜப தியானம் இதுகளுக்கெல்லாம் நமக்கு அந்த சுத்தமாகிறது. சுத்தம் பண்ணி வைக்கும்போது அந்த ஜப தியானமும் நமக்கு கை கூடும். அப்போ இப்படிலாம் இதெல்லாம் கையாண்டால் மட்டும்தான் இந்த மாதிரி பாவ செயல்களுக்கு நம்ம இந்த ஐம்புலம், இந்த பொறிப்புலன்கள்னால நமக்கு பங்கம் வராமல் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.